நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. நண்பனின் சமாதியில் சபதம் எடுத்த ஆதரவாளர்கள். நண்பன் உயிரிழந்த ஓராண்டுக்கு பிறகு எதிர்த்தரப்பை சேர்ந்தவரை காவு வாங்கிய கும்பல். பைக்கில் சென்றவரை சுற்றி வளைத்து வெட்டி கொன்ற கொடூரம். கொலை செய்யும் அளவுக்கு இரு தரப்பினரிடையே அப்படி என்ன பிரச்சனை நடந்துள்ளது? கொலை படலம் எப்போது அமைதி நிலைக்கு திரும்பும்? நடந்தது என்ன? தட்டாஞ்சாவடி சாலையில இளைஞர் ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருந்தாரு. அப்போ அங்க பைக்ல வந்த மர்ம கும்பல் இளைஞர் சவுந்தர வழிமறிச்சு நின்னு இருக்காங்க. அப்போ கண்ணு வைக்கிற நேரத்திலேயே மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்த அந்த கும்பல் சவுந்தர சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதுல நிலை குலைஞ்ச சவுந்தர் சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாரு. இதை பார்த்து அந்த வழியா போன மக்கள் பதறி அடிச்சுக்கிட்டு போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்ன உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சவுந்தரோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு சவுந்தரை கொலை செஞ்சது யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிற விசாரணையில இறங்கினாங்க. புதுச்சேரி ஒதியம்பட்டி பகுதியில பேக் தயாரிக்கிற ஹைடிசன்ங்கிற பிரைவேட் கம்பெனி இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியில உருவையாறுபேட்டையைச் சேர்ந்த தனபால், ஜீவாங்கிற நபர்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. கம்பெனியிலிருந்து ஸ்கிராப் எடுக்கிறதுலயும் கான்ட்ராக்ட் மூலமா ஆட்களை சேர்க்கறதுலயும் 2 பேருக்கு இடையில மோதல் ஏற்பட்டிருக்கு. சாதாரணமா ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை நாள் ஆக 2 தரப்புக்கு இடையிலையும் பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கம்பெனியில யாரு பெரிய ஆளுங்கிற மோதலும் இவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையினால 1 வருஷத்துக்கு முன்னாடி தனபால ஜீவாவோட கூட்டாளிகள் வெட்டி கொன்னுட்டாங்க. இந்த சம்பவத்துல ஜீவா, ஞானப்பிரகாசம், சந்துருன்னு 4 பேரை பிடிச்சி போலீசார் சிறையில அடைச்சிட்டாங்க. அண்ணன் உயிரிழந்த விஷயத்தை கேட்டு அதிர்ச்சியான விக்னேஷ் அண்ணனோட சடலத்தை கட்டி பிடிச்சு அழுதுருக்காரு. அடுத்து தனபாலோட கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கொன்னு ரத்த வெறிய தீர்த்துக்கணும்னு தனபாலோட சமாதியில சபதம் எடுத்திருக்காங்க அவரோட ஆதரவாளர்கள். அதுபடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜீவா ஜாமீன்ல வெளியே வந்து பெங்களூருவில் தலைமறைவாயிட்டாரு. ஜீவா ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து அவரோட நடமாட்டத்தை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தனபாலோட ஆதரவாளர்கள். ஜீவா சொந்தக்காரங்களை பார்க்க சொந்த ஊருக்கு வர்றாரா, எந்த வழியா பெங்களூரு போறாரு, பெங்களூருவில் எந்த ஏரியாவில் தங்கி இருக்காருன்னு அவரோட நடமாட்டத்தை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா ஜீவா ஒவ்வொரு நாளும் தன்னோட இருப்பிடத்தை மாத்திக்கிட்டே இருந்ததுனால எதிர்த்தரப்பால ஜீவாவை அவ்வளோ சீக்கிரமா நெருங்க முடியல. ஜீவாவை நெருங்க முடியலங்கிற கோபம் தனபாலோட ஆதரவாளர்களுக்கு இன்னும் அதிகமாயிருக்கு. இதனால ஜீவாவோட குடும்பத்திலிருந்து ஒரு உயிரையாவது காவு வாங்கணும்னு நினைச்ச தனபாலோட ஆதரவாளர்கள் ஜீவாவோட அண்ணன் சவுந்தர கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு சவுந்தர் தன்னோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு பைக்ல தட்டாஞ்சாவடி ரோட்ல போயிட்டு இருந்தாரு. அப்ப அங்க வந்த தனபாலோட ஆதரவாளர்கள் சவுந்தர சுத்தி வளைச்சிருக்காங்க. என்ன எதுக்குடா சுத்து போடுறீங்க, எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி முடிவெடுத்துக்கலான்னு கெஞ்சி இருக்காரு சவுந்தர். ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத கும்பல் உன் தம்பி இருக்கிற இடத்த சொல்லு, உன்னை உயிரோட விட்டுடுறோம்னு கேட்டிருக்காங்க. ஆனா சவுந்தர் தன்னோட தம்பி இருக்கிற இடத்தை காட்டி கொடுக்காம சமாதானம் பேச முயற்சி பண்ணியிருக்காரு. இதனால கோபத்தோட உச்சத்துக்கே போன அந்த கும்பல் உன்னைய கொலை செஞ்சா உன்னோட இறுதி அஞ்சலுக்கு உன் தம்பி கண்டிப்பா வருவான், அதனால உன்னை கொலை செஞ்சு எங்க ரத்த வரிய தீர்த்துக்கிறோம்னு சவுந்தர துடிக்க துடிக்க வெட்டி கொன்னு இருக்காங்க அந்த கும்பல். இதுல சவுந்தர் துடிக்க துடிக்க சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி கொலையாளிகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. மனைவி மீது
வெறுப்பு காட்டிய கணவன் மாமியார், தினந்தோறும் மனைவியை அடித்து டார்ச்சர் செய்த கொடூரம், மருமகள் தீக்குளித்து உயிரிழந்து விட்டதாக நாடகமாடிய குடும்பத்தினர், போலீசார் மீதே தாக்குதல் நடத்திய மர்ம கும்பல், மனைவியை கொலை செய்துவிட்டு போலீசார் மீது தாக்குதல் நடத்திய மர்ம கும்பல் யார்? நடந்தது என்ன? பொழுது விடிஞ்சதும் கிராம மக்கள் எல்லாரும் அவசரமா வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு இளம்பெண் சார்லா உயிரிழந்துட்டாங்கங்கிற செய்தி காட்டு தீ போல பரவி இருக்கு. இத கேட்டு ஷாக்கான கிராம மக்கள், நேத்து வர நல்லா தானே இருந்தா, திடீர்னு சார்லாவுக்கு என்ன ஆச்சு, எப்படி உயிரிழந்தான்னு பதற்றத்தோடையே சார்லாவோட வீட்டுக்கு ஓடி போயிருக்காங்க. அப்ப அங்க சார்லா பாதி எரிஞ்ச நிலையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. மாமியார் ராஜ்வதி, என் மருமகள் தீக்குளிச்சு உயிரிழந்துட்டான்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. நேத்து வர என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தா, திடீர்னு எப்படி தீக்குளிச்சு உயிரிழந்தான்னு கிராம மக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ராஜ்வதி மாறி மாறி பதில் சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் வர்றதுக்குள்ள ராஜ்வதி குடும்பத்தினர் சார்லாவோட சடலத்தை அடக்கம் பண்றதுக்காக சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ், அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு அவசரமா சடலத்தை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனா போலீஸோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாத கும்பல் போலீஸையே கொடூரமா தாக்கி இருக்காங்க. அடுத்து 100க்கும் மேற்பட்ட போலீஸ அந்த கிராமத்துல குவிச்சு அந்த குடும்பத்துக்காரங்களை கட்டுப்படுத்தின போலீஸ் சார்லாவோட உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுபடி மறுநாள் வெளியான ரிப்போர்ட்ல சார்லாவோட உடம்பு ஃபுல்லா காயங்கள் இருந்ததா குறிப்பிட்டிருந்துச்சு. இதனால சார்லாவோட கணவர் அசோக், மாமியார் ராஜ்வதி மேல சந்தேகமடைஞ்ச போலீசார் அவங்க எல்லாரையும் தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. ராஜஸ்தான்ல உள்ள தீக் பகுதியைச் சேர்ந்த அசோக்கிற்கும் அதே ஏரியாவை சேர்ந்த சார்லாவுக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. ஆரம்பத்துல இந்த ஜோடி நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அசோக்கோட அம்மா ராஜ்வதியும் தன்னோட மருமகள் கிட்ட பாசமா தான் இருந்திருக்காங்க. ஆனா அசோக் சார்லா தம்பதிக்கு ரொம்ப நாளாவே குழந்தை இல்லாம இருந்திருக்கு. இதனால கடுப்பான ராஜ்வதி தன்னோட மருமகளை சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தாய் பேச்ச கேட்டுக்கிட்டு கணவன் அசோக்கும் மனைவிய அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில அசோக்கிற்கு அதே ஏரியாவுல உள்ள வேற ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இத கேள்விப்பட்டு கோபமான சார்லா தன்னோட கணவன் கிட்ட வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. கட்டுன மனைவி நான் இருக்கும்போது எதுக்கு இன்னொரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அசோக், கல்யாணமாகி 20 வருஷமாகுது, இப்ப வரைக்கும் உன்னால ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியல, அதனால தான் நான் இன்னொரு பொண்ணை தேடிக்கிட்டேன்னு சொல்லி இருக்காரு. அந்த நேரத்துல வீட்டுல இருந்த மாமியார் ராஜ்வதியும், உன் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல, தெரியாத்தனமா என் மகனுக்கு உன்னைய கட்டி வச்சு என் மகனோட வாழ்க்கையே நானே கெடுத்துட்டேன்னு மனசாட்சியே இல்லாம மருமகளோட மனசை கஷ்டப்படுத்தி இருக்காங்க. மாமியாரோட பேச்ச கேட்டு கோபத்தோட உச்சத்துக்கே போன சார்லா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க மகன் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க அப்படின்னு எதிர்த்து பேசியிருக்காங்க. இதனால கடுப்பான அசோக் மனைவிய போட்டு கண்மூடித்தனமா தாக்கி இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு மறுபடியும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வெடிச்சிருக்கு. அப்போ ராஜ்வதியும் அசோக்கும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு சார்லாவை சரமாரியா தாக்கி இருக்காங்க. அதுல தலையில பலத்த காயமடைஞ்சு சார்லா சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. அடுத்து சடலத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த 2 பேரும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு சாண குவியலுக்குள்ள வச்சு சடலத்தை எரிச்சிருக்காங்க. அடுத்து மருமகள் தீக்குளிச்சு உயிரிழந்துட்டதா அந்த குடும்பமே நாடகமாடி இருக்கு. ஆனா விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தாயும் மகனும் சேர்ந்துக்கிட்டு செஞ்ச நாடகத்தை தவிடு பொடியாக்கி ராஜ்வதியையும் அசோக்கையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. நள்ளிரவில் வீட்டில் இருந்து கேட்ட அலறல் சத்தம்,
வெந்து போன உடம்புடன் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்த கணவர், இளைஞரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற அக்கம் பக்கத்தினர், 4 நாட்கள் சிகிச்சைக்கு பின் காத்திருந்த அதிர்ச்சி தகவல். கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கட்டிய கணவனை மனைவியே கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? ஜோகுலாம்பா பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. யாரு இந்த நேரத்துல எப்படி கத்துறான்னு கிராம மக்கள் ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ உடம்பு ஃபுல்லா வெந்து போன நிலையில இளைஞர் வெங்கடேஷ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில ஓடி வந்திருக்காரு. அதை பார்த்து அதிர்ச்சியான கிராம மக்கள் வெங்கடேஷ் கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து உடனே ஆம்புலன்ஸை போன் பண்ணி வர வச்ச கிராம மக்கள் அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் அளிச்ச டாக்டர் அவர் உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் வெங்கடேஷோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து வீட்டுல பதுங்கியிருந்த மனைவி பத்மாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் வெங்கடேஷ் ஏன் கொலை செய்யப்பட்டாரு, கணவனுக்கும் மனைவிக்கு இடையே என்ன தகராறு அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வந்துச்சு. தெலங்கானாவில் உள்ள ஜோகுலாம்பா பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷுக்கும் பக்கத்து ஏரியாவை சேர்ந்த பத்மாவுக்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. கல்யாணமான புதுசுல மனைவி குழந்தைகள்னு வெங்கடேஷ் ரொம்ப மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. மனைவிய அடிக்கடி வெளியில கூட்டிட்டு போறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர்றதுன்னு குடும்பத்து மேல அக்கறையா இருந்திருக்காரு வெங்கடேஷ். இப்படி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்த வெங்கடேஷ் நாள் போக போக மதுவுக்கு அடிமையாயிருக்காரு. அடுத்து எந்த நேரமும் மது போதையில வீட்டுக்கு வர்றது, சரியா வேலைக்கு போகாம வீட்லயே படுத்து கிடக்கிறது, சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொடுக்காம மது குடிச்சு அழிக்கிறது, மனைவி சேர்த்து வச்ச பணத்தை திருடிக்கிட்டு போய் குடிக்கிறதுன்னு ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருந்திருக்காரு வெங்கடேஷ். கணவனோட செயலை பார்த்து கடுப்பான மனைவி பத்மா, இப்படி டெய்லி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆகும், சம்பாதிக்கிற காசை குடிச்சே அழிச்சா நம்ம குழந்தைகளோட எதிர்காலமே வீணா போயிரும்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத வெங்கடேஷ் என்னையவே எதிர்த்து பேசுறியான்னு மனைவிய போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்காரு. இதனால கடுப்பான பத்மா ஊர் பெரியவங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசி இருக்காங்க. ஆனா அப்பவும் திருந்தாத வெங்கடேஷ் அன்னைக்கு நைட்டும் பத்மாவை போட்டு அடிச்சு பிரச்சனை பண்ணி இருக்காரு. இதனால நள்ளிரவுல மறுபடியும் ஊர் பெரியவங்க கிட்ட நியாயம் கேட்டு போயிருக்காங்க பத்மா. இந்த நேரத்துல என்னமா பண்ண முடியும், இப்ப நீ அமைதியா வீட்டுக்கு போ, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு பத்மாவை சமாதானப்படுத்தி ஊர் மக்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதனால கடும் கோபத்தோட வீட்டுக்கு திரும்பின மனைவி பத்மா தூங்காம இருந்திருக்காங்க. அடுத்து திடீர்னு காலையில 5 மணிக்கு வீட்டுல இருக்கிற பாத்திரத்துல எண்ணெய கொதிக்க வச்ச பத்மா அது தூங்கிட்டு இருந்த கணவன் வெங்கடேஷ் மேல ஊத்தி இருக்காங்க. இதனால உடம்பு ஃபுல்லா வெந்து போன நிலையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன வெங்கடேஷ் 4 நாட்கள் சிகிச்சையில இருந்து சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் பத்மாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. கடை வீதியில் நின்று கொண்டிருந்த கொத்தனார் ஓடி வந்து அரிவாளால் வெட்டி கொலை செய்த 5 பேர் கொண்ட கும்பல். கொத்தனாருடன் நின்று கொண்டிருந்த நபர் ஓட்டம். கொலை நடந்த நேரத்தில் திடீரென பவர் கட். கொத்தனாரை கொலை செய்த கும்பல் யார்? கொத்தனாருடன் நின்று கொண்டிருந்த நபர் கும்பலை பார்த்து ஓடியது ஏன்? கொலை நடந்த நேரத்தில் பவர் கட் ஆனதில் ஏதேனும் சதி உள்ளதா? கடை வீதியில நைட்டு 8 மணிக்கு மேல கொத்தனார் நந்தகுமார் நின்னுகிட்டு இருந்திருக்காரு. அப்போ 5 பேர் கொண்ட கும்பல் அரிவாளோட வேகமாக வந்திருக்காங்க. அதை பார்த்த இன்னொருத்தரு அங்கிருந்து தலை தெறிக்க ஓடி இருக்காரு. ஆனா நந்தகுமார் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாம நின்னுகிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரம் பவர் கட்டும் ஆகி இருக்கு.
இந்த பவர் கட் கேப்ல நந்தகுமார அரிவாளால வெட்டி சாய்ச்ச அந்த கும்பல் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்த சில நொடியில கரண்ட் வந்துருச்சு. அப்போ துடிச்சிட்டு கிடந்த நந்தகுமார பார்த்த பொதுமக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து திருவாரூர் அம்மையப்பன் காந்தி நகருக்கு கடை வீதிக்கு வந்த போலீஸ் சிசிடிவி கேமரா பதிவுகளை செக் பண்ணி இருக்காங்க. ஆனா பவர் கட் ஆனதால கொலை செஞ்ச கும்பல் யாருங்கிறது தெரியல. அடுத்து அங்கிருந்த மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ நந்தகுமார் இதே ஏரியா தான், அவர் கூட காளிதாசுங்கிறவரும் நின்னுக்கிட்டு இருந்தாரு, கொலை கும்பலை பார்த்ததும் அவர் ஓடி போயிட்டாருன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து காளிதாச அவர் வீட்டுக்கு போய் தூக்கி விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்பதான் சில உண்மைகள் தெரிய வந்துச்சு. கவியரசன், இளையராஜா இவங்க ஒரு கேங், காளிதாஸ் உள்ளிட்ட சில பேரு இன்னொரு கேங். இந்த 2 கேங்குமே ஒரே ஏரியா தான். ரவுடித்தனம் பண்றது, கொலைக்கு ரூட்டு போட்டு கொடுக்கறது, கொலை செய்யறதுக்கு கூலி ஆட்களா போறதுன்னு இருந்திருக்காங்க. 2 கேங்குக்குமே இதே வேலைதான் அப்படிங்கிறதுனால தொழில் போட்டி இருந்திருக்கு. அதனால அடிக்கடி முட்டலும் மோதலும் நடந்திருக்கு. அதுலயும் கொலைக்கு ரூட்டு போடுறதுல ஸ்பெஷலிஸ்டான இளையராஜாவுக்கும் காளிதாசுக்கும் மோதல் அதிகமாவே இருந்திருக்கு. 2 கேங்ல உள்ளவங்க மேலேயுமே கொலை முயற்சின்னு பல வழக்குகளும் நிலுவையில இருக்கு. இதுக்கு மத்தியில ஒரு வருஷத்துக்கு முன்னால கவியரசனை காளிதாசும் அவரோட கேங்கும் சேர்ந்து கொலை பண்ணி இருக்காங்க. அதனால இளையராஜாவுக்கு இன்னும் காளிதாஸ் மேல கொலை வெறி அதிகமாயிருக்கு. நேரம் பார்த்து காளிதாஸோட கதையை முடிச்சே தீரணுங்கிற எண்ணத்திலேயே இருந்திருக்காரு இளையராஜா. இப்படி குற்ற பின்னணி கொண்ட காளிதாஸ் கூட புதுவை தெருவை சேர்ந்த கொத்தனார் நந்தகுமார் நெருங்கி பழகி இருக்காரு. அவரோட டீ கடைக்கு ஒன்னா சேர்ந்து போறது, சேர்ந்து மது குடிக்கிறது, ஹோட்டலுக்கு சாப்பிட போறதுன்னு இருந்திருக்காங்க. ஆனா எந்த கொலை வழக்கிலையுமே நந்தகுமாருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. மது குடிக்கிறதுக்காக மட்டும்தான் 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மகன் ஒரு ரவுடி கூட பழகிறத கவனிச்ச நந்தகுமாரோட பெற்றோர்கள் காளிதாஸ் மேல நிறைய கொலை வழக்கு இருக்கு, அவரோட சேர வேண்டாம், எப்ப இருந்தாலும் அவரால் உனக்கு ஆபத்து தான்னு கண்டிச்சிருக்காங்க. ஆனா நந்தகுமார் அப்பா அம்மா பேச்சையும் சொந்தக்காரங்க பேச்சையும் கேட்கவே இல்லை. இதுக்கிடையில காளிதாஸோட கதையை முடிக்க இளையராஜா டீம் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அதுக்காகத்தான் நைட்டு கடை வீதியில நின்னுக்கிட்டு இருந்த காளிதாச வெட்டி கொல்ல கும்பலா போயிருக்காங்க. அப்போ அந்த கும்பலை பார்த்து உஷாரான காளிதாஸ் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடிட்டாரு. ஆனா எந்த சூதுவாதம் தெரியாத நந்தகுமார் அந்த கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. காளிதாஸ் கூட இருந்த நந்தகுமார் தான் தப்பி ஓடுறாருன்னு ராங்கா கணிச்ச கொலைக்கார கும்பல் நந்தகுமார காளிதாஸ் நினைச்சு அரிவாளால வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பவர் கட்டும் ஆனதுனால கொலை செய்யறதுல கண்ணும் கருத்துமா இருந்த அந்த கும்பல் நிக்கிறது காளிதாசா இல்ல நந்தகுமாரா அப்படிங்கறத உறுதி பண்ணல. கொலை செய்யறதுக்காக அந்த கும்பலே பவர் கட் ஆகுற மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ரவுடி கூட சுத்தனதோட விளைவு ஒரு அப்பாவியோட உசுறு அனாமத்தா போயிருச்சு. காளிதாசையும் அவரோட கூட்டாளிகளையும் தேடிக்கிட்டு இருக்காங்க போலீஸ். தனது தாயின் கைவிரலை பிடித்துக் கொண்டு ஆசையாக துள்ளி ஓடிய மகள், உதிரத்தை உருக்கி பெற்றெடுத்த மகளை தாயே ஏரியில் தூக்கி வீசிய கொடூரம். தனது மகள் காணாமல் போனதாக போலீசாரிடம் பிதற்றம். லிவ்-இன் பார்ட்னருக்கு குழந்தையை பிடிக்காததால் கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம். லிவ்-இன் பார்ட்னருக்காக பெற்ற மகளையே கொன்ற கொடூர தாய் சிக்கியது எப்படி? கொலைக்கு லிவ்-இன் பார்ட்னரும் உடந்தையா? பின்னணி என்ன? நைட்டு நேரம் ஒரு காவலர் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு இளம்பெண் நின்னுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னாச்சு, ராத்திரி நேரம் இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு காவலர். அப்போ தான் பேரு அஞ்சலின்னு சொன்ன அந்த பொண்ணு வர்ற வழியில தான் குழந்தைய திடீர்னு காணோம்னு சொல்லி இருக்காங்க. எங்க இருந்து வர்றீங்க, குழந்தைக்கு எத்தனை வயசாகுது, எப்படி குழந்தை மிஸ் ஆனதுன்னு நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு காவலர். அப்போ குழந்தைய காணோம், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற ஏக்கத்தை விட அந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பிச்சு போனா போதும் அப்படிங்கிற துடிப்பு தான் அந்த இளம் பெண்ணோட முகத்துல அதிகமாவே இருந்திருக்கு. அதனால அந்த பொண்ணு வந்த சாலைகள்ல உள்ள எல்லா சிசிடிவி கேமரா பதிவுகளையும் செக் பண்ணி இருக்காரு அந்த காவலர்.
அதுலதான் பெரிய அதிர்ச்சியே காத்திருந்துச்சு. நடுராத்திரி 12 மணிக்கு மேல தான் தாயோட கைவிரலை பிடிச்சுக்கிட்டு துள்ளி குதிச்சு நடந்து போயிருக்காங்க 3 வயசு சிறுமி. அந்த தாய் 1:30 மணிக்கு திரும்பி வரும்போது கூட சிறுமி இல்ல. செல்போனை மட்டும் பார்த்துட்டே அந்த தாய் நடந்து வந்த சிசிடிவி காட்சி இருந்திருக்கு. அதை பார்த்த காவலருக்கு இன்னும் அந்த இளம்பெண் மேல சந்தேகம் வலுத்திருக்கு. அதனால இளம்பெண் அஞ்சலி கிட்ட துருவி துருவி விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் அதிர வைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தையே சொல்லி இருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியை சேர்ந்தவங்க தான் 28 வயசான அஞ்சலி. கணவரை பிரிஞ்ச அஞ்சலி 3 வயசு மகளை அழைச்சிக்கிட்டு ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீருக்கு வந்துட்டாங்க. அங்க உள்ள ஒரு தனியார் ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அஞ்சலிக்கு அதே ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அல்கேஷுங்கிற இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் நாளடைவுல தகாத உறவா மாறினதுனால 2 பேருமே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அஞ்சலி கூட மட்டுமே வாழணும்னு நினைச்ச அல்கேஷுக்கு அவங்களோட 3 வயசு சிறுமிய பிடிக்கவே இல்லை. அந்த குழந்தைய பார்த்தாலே எரிஞ்சு விழறது, காரணமே இல்லாம திட்டுறதுன்னு இருந்திருக்காங்க. அதோட அஞ்சலியையும் திட்டி இருக்காரு. உன் குழந்தைய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அதனாலேயே உன் கூட வாழவும் பிடிக்கலன்னு வெறுப்ப கக்கி இருக்காரு. தான் மகள் மேல அல்கேஷுக்கு இருக்கிற வெறுப்பை தாங்கிக்கிட்ட அஞ்சலிக்கு அதே வெறுப்ப தான் மேலேயும் வந்ததுனால தாங்க முடியல. அதனால தான் மகளையே வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மகள் மட்டும் இல்லனா அல்கேஷ் கூட எந்த பிரச்சனையும் இல்லாம வாழலாமேன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்காங்க. மகளால தான் தன்னையும் லிவின் பார்ட்னர் வெறுக்கிறாருன்னு தினமும் நினைச்சு மனசுக்குள்ளேயே புழுங்கி இருக்காங்க. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் வெறுப்புலயே குழந்தைய தூங்க வச்சிருக்காங்க. குழந்தை தூங்கினாலும் தன்னால நிம்மதியா தூங்க முடியல. அதனால தூங்கின குழந்தைய மனசாட்சி இல்லாம தட்டி எழுப்பின தாய் அஞ்சலி சாலையில வாக்கிங் கூட்டிட்டு போயிருக்காங்க. அனாசாகர் ஏரிக்கு போனதும் அதுல குழந்தைய தள்ளி விட்டுருக்காங்க. அடுத்து சுத்துமுத்தும் யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு நடந்து வந்துட்டு இருக்கப்பதான் காவலர் வழக்கம் போல ரவுண்ட்ஸ் வந்திருக்காரு. அப்போ வாக்கிங் வந்தோம், திடீர்னு குழந்தை காணாம போயிட்டதா அழுது நாடகமாடி இருக்காங்க. ஆனா அந்த நாடகத்துல வஞ்சம் இருக்கிறது காவலருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் சிசிடிவி காட்சி பதிவுகளை செக் பண்ணி இருக்காரு. அதுல தாயோட களவாணித்தனம் மொத்தமும் அம்பலமாயிருச்சு. இந்த கொலைய தாய் மட்டும்தான் செஞ்சாங்களா இல்ல லிவின் பார்ட்னர் கொலை செய்ய சொன்னாரா அப்படின்னும் தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க போலீசார். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு